கட்சியான தேமுதிக, மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஆகியவை வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் வெளிநடப்பு செய்து புறக்கணித்தன. இதையடுத்து நடைபெற்ற வாக்கெடுப்பில் 144 பேர் நம்பிக்கை கோரும் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்தனர். எதிராக எடப்பாடி பழனிசாமி ஆதரவு எம்எல்ஏக்கள் 22 பேர் வாக்களித்தனர். பாமகவின் 4 பேரும், பிஜேபியின் 1 உறுப்பினரும் என மொத்தம் 5 பேர் வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் நடுநிலை வகித்தனர். இதனையடுத்து நம்பிக்கை கோரும் தீர்மானம் வெற்றி பெற்றதாக சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அறிவித்தார். திரு சி. ஜோசப் விஜய் அவர்களை முதலமைச்சராக கொண்ட அமைச்சரவை மீது இப்பேரவை தனது நம்பிக்கையை தெரிவிக்கிறது என்னும் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்பட்டு வாக்குகள் பின்வருமாறு எண்ணி கணிக்கப்பட்டன. தீர்மானத்தை ஆதரித்தோர் 144, தீர்மானத்தை எதிர்த்தோர் 22, நடுநிலை வைத்தோர் 5. தீர்மானத்தை ஆதரித்தோர் அதிகமாக இருப்பதால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் நிறைவேறியது, வெற்றி பெற்றது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் வெற்றி பெற்றது என பேரவைக்கு அறிவிக்கிறேன்.